ராமேஸ்வரம் சாஸ்திரிகள் இறந்துவிட்டார். ஆனால் அது இயற்கையான மரணம்தானா? பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை விட்டு சென்ற அந்த முதியவர் இறப்பதற்கு முன் ஒரு ரகசியமான உயிலை எழுதி வைத்திருந்தார். ஆனால் அந்த உயில் எங்கே? அதை தேடியவர்கள் வீடு முழுவதும் சல்லடை போட்டு தேடுகிறார்கள். ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆனால் நமது பிரபல டிடெக்டிவ் ஆதித்யனுக்கு ஒரு சந்தேகம். அவர்கள் காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கும் அந்த உயில் எங்கேயும் மறைவில் இல்லை. உயில் ஏற்கனவே அவர்களுடைய கையில் இருந்தால் அந்த மர்மத்தை அவிழ்க்கும் வேட்டைதான் உயில் வேட்டை. வேட்டைய ஆரம்பிக்கலாமா? அத்தியாயம் 1. ராமேஸ்வர சாஸ்திரிகளுக்கும் ஆதித்யனுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இந்த 15 ஆண்டுகளில் அவர்கள் ஒரு 10 முறை கூட நேரில் சந்தித்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான். கடந்த 5-6 ஆண்டுகளாக பார்ப்பதே இல்லை. ஆனால் அவர் எங்களை மறந்துவிடவில்லை என்பது வருஷத்திற்கு 2 முறை வரும் அவரது கடிதங்கள் நினைவூட்டும். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு அன்றும் விஜயதசமி அன்றும் ஆதித்யனுக்கு தவறாமல் கடிதம் எழுதுவது அவருடைய வழக்கம். ராமேஸ்வரன் சாஸ்திரிகள் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். சென்னையில் அவருக்கு 8-10 வீடுகள் இருந்தன. கையிருப்புமாக ரொக்கப்பணமும் தாராளமாக இருந்தது. வீடுகளிலிருந்து வரும் வாடகை வருமானமே அவருக்கு போதுமானதாக இருந்தது. அதில் பெரும்பகுதியை அவர் சேமித்தும் வைத்திருந்தார். அவருடைய குடும்பத்தில் 2ஆம் மனைவி குமுதவல்லி, முதல் மனைவியின் மகன் குணசேகரன் மற்றும் மகள் கலைச்செல்வி ஆகியோர் இருந்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரிடம் வற்றாத நகைச்சுவை உணர்வு நிரம்பி இருந்தது. சாஸ்திரிகள் மிகுந்த நகைச்சுவை பிரியர். மனதார சிரிக்கவும் தெரிந்தவர். மற்றவர்களை சிரிக்க வைக்கவும் தெரிந்தவர். வாழ்க்கையில் பல மனிதர்களை பார்த்த பிறகு நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து வைத்திருந்தேன். நகைச்சுவை உணர்வு உள்ளவர்கள் எப்பொழுதும் மிகப்பெரிய பணக்காரர்களாக முடியாது. ஏனென்றால் லக்ஷ்மி தேவி எப்பொழுதும் அமைதியான சீரியஸான மனிதர்களிடமே தங்குவாள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஆனால் ராமேஸ்வரம் சாஸ்திரிகள் என் விதியை முற்றிலும் பொய்யாக்கி காட்டினார். என் கணிப்பு உலகளாவிய உண்மையல்ல என்பதை அவர் மூலமாகவும் உணர்ந்து கொண்டேன். ராமேஸ்வரன் சாஸ்திரிகளுக்கு மற்றொரு சிறந்த குணமும் இருந்தது. ஒரு முறை ஒருவருடன் நெருங்கி பழகிவிட்டால் காலம் முழுவதும் அவர்களை மறக்க மாட்டார், விலக்கவும் மாட்டார். ஆதித்யனுடன் அவருக்கு அறிமுகம் ஏற்பட்டதே அவருடைய வீட்டில் நடந்த ஒரு 14 பவுன் நகை திருட்டு வழக்கின் மூலமாகத்தான். அந்த சம்பவம் ஒரு நகைச்சுவை நாடகம் போல முடிந்தது. ஆனால் அன்றிலிருந்து அவர் ஆதித்யனை மிகுந்த அன்போடு நினைவில் வைத்திருந்தார். சில முறை தான் வீட்டிற்கு விருந்துக்கும் அழைத்திருக்கிறார். எங்களை விட வயதில் மிக மூத்தவர் என்பதால் உடம்பு கொஞ்சம் தளர்ந்து போயிருந்தது. ஆனால் அவருடைய நகைச்சுவை உணர்வு எந்த அளவுக்கும் குறையவில்லை அப்படி என்பதை அவருடைய ஒவ்வொரு கடிதமும் உணர்த்தியது. இன்று ராமேஸ்வர சாஸ்திரிகளின் கடைசி நகைச்சுவை சம்பவத்தை பற்றி எழுதப் போகிறேன். அது சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அப்பொழுது சட்டப்படி தந்தையின் சொத்தில் மகளுக்கு பங்கு தருவது கட்டாயமாக்கப்படாத காலம். அன்று தமிழ் புத்தாண்டு மாலை தபாலில் சாஸ்திரிகளின் கடிதம் வந்தது. தடிமனான பாண்ட் பேப்பரில் தெளிவான கையெழுத்தில் எழுதப்பட்ட கடிதம். அதை கையில் எடுத்ததுமே ஆதித்யன் முகத்தில் புன்னகை அரும்பியது. ராமேஸ்வரம் சாஸ்திரிகளின் ஞாபகம் வந்தாலே மனிதர்கள் முகத்தில் சிரிப்பு வந்துவிடும் என்பதை நான் கவனித்திருக்கிறேன். ஆதித்யன் அந்த கடிதத்தை ஆசையோடு பார்த்துவிட்டு, அருண், ராமேஸ்வர சாஸ்திரிக்கு இப்போ என்ன வயசு இருக்குன்னு உன்னால் யூகிக்க முடியுமா என்றான். 80 இருக்கலாம் என்று சொன்னேன். ஆதித்யன், அவ்வளோ இருக்காது, ஆனால் 80 நெருங்கியிருப்பார். இந்த வயசுலேயும் கை நடுங்காமல் எவ்வளோ தெளிவாக எழுதியிருக்கார் பாரு என்றான். பத்திரமாக அந்த உரையை வெட்டி கடிதத்தை வெளியே எடுத்தான். 2 மடிப்புகளாக மடிக்கப்பட்ட விலை உயர்ந்த காகிதம். மேலே அவருடைய முத்திரையை அச்சிடப்பட்டிருந்தது. முத்து முத்தான எழுத்துக்களில் எந்த பிழையுமின்றி ராமேஸ்வரம் சாஸ்திரிகள் எழுதியிருந்தார். அன்புள்ள ஆதித்யனுக்கு, நீயும் அருணும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உன்னுடைய கூர்மையான புத்தி நாளுக்கு நாள் வளர்ந்து கொள்ளே போகட்டும். அருணின் எழுத்து மயில் தோகை போல அழகாக மிளரட்டும். நான் புறப்படப் போகிறேன். யமதர்மனின் தூதர்கள் வந்துவிட்டார்கள். விரைவில் கைது வாரண்டு வந்துவிடும். ஆனால் தென்புலத்தார் கடன் தீர்க்க முன்னே பிடிபடலாமோ? அதனால் யமதூதர்கள் என்னை பிடிப்பதற்கு முன்பாகவே நான் கைலாசத்தை அடைந்து விடுவேன். ஒரே ஒரு வருத்தம்தான், வரும் விஜயதசமிக்கு உனக்கு என்னால் வாழ்த்து அனுப்ப முடியாது. இறப்பதற்கு முன் என் சொத்துக்களை பிரித்து எழுதி வைத்து விட்டேன். என்னுடைய கடைசி ஆசை நிறைவேறுகிறதா என்பதை நீதான் பார்க்க வேண்டும். உன் புத்தி கூர்மையின் மீது எனக்கு அளவற்ற நம்பிக்கை உண்டு. விடைபெறுகிறேன். இந்த கடிதத்தை அலட்சியமாக நினைக்காதே. உனக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். அதை நான் கைலாசத்திலிருந்து கவனிப்பேன். இப்படிக்கு ஸ்ரீ ராமேஸ்வரம் சாஸ்திரிகள். கடிதத்தை படித்துவிட்டு ஆதித்யன் புருவத்தை சுழித்தபடி யோசனையில் ஆழ்ந்தான். நானும் கடிதத்தை படித்தேன். சொந்த மரணத்தை பற்றி நகைச்சுவையாக எழுதுவது அவருடைய இயல்புதான். ஆனால் கடிதத்தின் இறுதியில் அவர் எழுதியிருந்த வார்த்தைகளின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை. என்னுடைய கடைசி ஆசை நிறைவேறுகிறதா என்று நீதான் பார்க்க வேண்டும். என்ன ஆசை? ஆதித்யன் யோசனையோடு அமர்ந்திருக்க அவன் மனைவி சத்யா டீயுடன் அறைக்குள் நுழைந்தார்.
அவருடைய கடைசி ஆசை என்னவென்று எங்களுக்கு தெரியாது. அதை பற்றி கடிதத்திலும் எதுவும் சொல்லவில்லை. அப்புறம் 5000 ரூபாய் கிடைக்கும் என்று எழுதியிருக்கிறாரே, அது எந்த 5000 ரூபாய்? இது ராமேஸ்வர சாஸ்திரியின் வழக்கமான குறும்புத்தனமான நகைச்சுவையா, அல்லது உண்மையிலேயே அவருக்கு கிறுக்கு பிடித்து விட்டதா? ஆதித்யன் திடீரென்று, வா அருண், நாளைக்கே போய் ராமேஸ்வர சாஸ்திரியில் பார்த்துட்டு வரலாம். அவர் உயிரோடு இருக்கும்போதே பார்க்குறது நல்லது என்றான். சரிதான், போகலாம். ஆனால் கடைசித்தை பார்த்தா ராமேஸ்வர சாஸ்திரிகளுக்கு உண்மையிலேயே புத்தி சுவாதீனம் போயிடுச்சுன்னு தானே நினைக்க தோணுது என்றேன். ஆதித்யன் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, பீஷ்மருக்கு என்ன புத்தி சுவாதீனம் போயிடுச்சா என்ன என்று கேட்டான். சமீப காலமாக ஆதித்யன் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் தீவிரமாக படிக்கத் தொடங்கியிருந்தான். கையில் வேலையில்லாத பொழுதெல்லாம் அந்த காவியங்களை கையில் எடுத்துக்கொள்வான். இது அவனுடைய வயதுக்கேற்ற பொழுதுபோக்கா அல்லது இலக்கியத்தின் ஆழத்தை தேடும் முயற்சியா என்று எனக்கு தெரியவில்லை. வேறு ஏதேனும் காரணமும் இருக்கலாம். ஆனால் அடிக்கடி அவனது பேச்சில் ராமாயண மகாபாரத கதைகளின் வாசம் அடிக்கும். ராமேஸ்வர சாஸ்திரி என பீஷ்மரா என்று சேன் சிரித்தபடி. ஆதித்யனும் கொஞ்சம் சாயல் இருக்குது, ஆனால் ராமாயணத்தோட தசரரோடு தான் அவருக்கு அதிக பொருத்தம் என்றான். தசரதருக்கு என்ன புத்தி சாதீனம் போயிடுச்சா? போயிருக்கலாம். அது வயசுனால் வந்த கோளாறு இல்லை, அவரோட குணத்தினால் வந்த கோளாறு. ஆனால் ராமேஸ்வர சாஸ்திரிகள் 100 வருஷம் வாழ்ந்தாலும் அவருக்கு பைத்தியமெல்லாம் பிடிக்காது. ராமேஸ்வர சாஸ்திரியின் குடும்பத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். சென்னையில் உள்ள சொந்த வீட்டில் வாழ்ந்து வருகிறார். அவருடைய 2ஆம் மனைவி குமுதவல்லிக்கு இப்பொழுது 45 அல்லது 50 வயது இருக்கும். அவளுக்கு குழந்தைகள் இல்லை. முதல் மனைவியின் மகனுக்கு சாஸ்திரிகள் தன் பெயரையும் சேர்த்து குணசேகரன் என்று பெயர் வைத்திருந்தார். குணசேகரனுக்கும் இப்பொழுது 50 வயது நெருங்கி கொண்டிருக்கும். தலையில் பாதி நரை முடித்து பாதி வழுக்கை விழுந்திருந்தது. திருமணமானவன், ஆனால் குழந்தைகள் இருக்கிறார்களா என்று தெரியாது. அவரை பார்த்தால் சுயமரியாதையற்ற கையாலாகாத ஒரு மனிதரைப் போல தோன்றும். அவருக்கு இளையவளான மகள் கலைச்செல்வி யாரையோ காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக கேள்விப்படுகிறோம். அதன் பின் சாஸ்திரிகளுக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சுருக்கமாக சொன்னால் அவருடைய பெரிய குடும்பம் இல்லை. அதனால் சண்டை சச்சரவுகளுக்கும் பஞ்சமில்லை. சாஸ்திரிகளிடம் ஏராளமான பணமும் வற்றாத நகைச்சுவை உணர்வும் இருந்தது. இருந்தாலும் அவருடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை என்றே தோன்றும். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு, நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. மறுநாள் காலை 9 மணி அளவில் ராமேஸ்வரம் சாஸ்திரிகளின் வீட்டுக்கு சென்றோம். அது குறுகலான நீளமான ஒரு வீடு. வாசலில் ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. நாங்கள் பூட்டியிருந்த கதவை தட்டினோம். சிறிது நேரத்துக்கு பின் ஒரு பெண்மணி கதவை திறந்தார். அவர் வேறு யாரையோ எதிர்பார்க்கிறார் போல தெரிகிறது. எங்களை பார்த்ததும் அவருடைய முகம் சுளித்தது. தரையிலிருந்து புடவை முந்தானையை லேசாக இழுத்துக்கொண்டு பக்கவாட்டில் திரும்பி நின்றபடி, யார் வேணும் என்று அதட்டலாக கேட்டார். ராமேஸ்வரம் சாஸ்திரிகள் வீட்டில் இருக்கும் 2 பெண்களையும் நாங்கள் நேரில் பார்த்ததில்லை என்றாலும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர் குணசேகரனின் மனைவி, கட்டையான உறுதியான உடலமைப்பு கொண்ட 40 வயது பெண்மணி. ஆதித்யனும், என் பேர் ஆதித்யன், ராமேஸ்வர சாஸ்திரியில் பார்க்க வந்திருக்கோம் என்றான். அந்த பெண்ணின் தாடை இறுகியது. எங்களை அங்கிருந்தே விரட்டிவிடும் நோக்கத்தில் ஒரு வாயை திறந்த தருணத்தில் மாடிப்படியிலிருந்து காலனி சத்தம் கேட்டது. அந்த பெண்மணி படியிலை பார்த்துவிட்டு அப்படியே பின்வாங்கி சமையலறைக்குள் நுழைந்து கொண்டார். அங்கிருந்து கரண்டி பாத்திரங்கள் மோதும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. படியிலிருந்து 2 பேர் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள். ஒருவர் குணசேகரன், மற்றொரு கோட் சூட் அணிந்த முதிய மருத்துவ நிபுணர். கதவை நோக்கி வந்து கொண்டிருந்த டாக்டர், இப்போதைக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, நோயாளிக்கு ஏதாவது அசௌகரியம் தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியேறி தன்னுடைய காரில் ஏறி சென்றார். நாங்கள் வாசலில் நிற்பதை குணசேகரன் முதலில் கவனிக்கவில்லை. பிறகு எங்களை ஏறிட்டு பார்த்தார். அவருடைய வழுக்கை தலை கொஞ்சம் அதிகமாகியிருந்தது. எஞ்சியிருந்த முடியும் நரைத்திருந்தது. ஆதித்யன், எங்களை அடையாளம் தெரியலையா? என் பேர் ஆதித்யன், உங்கள் அப்பாவை பார்க்க வந்திருக்கோம் என்றான். குணசேகரன் திகைத்து போய், ஆதித்யனா? ஓ ஆமாம், ஞாபகம் இருக்குது. ஆனால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே என்றான். என்னாச்சு என்று ஆதித்யன் கேட்டான். நேற்று ராத்திரி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இப்போ தான் கொஞ்சம் தேறி இருக்காது. அவரை பார்க்கணுமா? அவர் மாடியில் அவரோட ரூமில் தான் இருக்கார். அவர் பேசி முடிப்பதற்குள் சமையலறையிலிருந்து பலமாக டப் டப் என்ற சத்தம் கேட்டது. யாரோ கதவை ஓங்கி தட்டுவது போல ஒரு சத்தம்.
நாங்கள் மூவரும் அதிர்ச்சியுடன் அந்த பக்கம் திரும்பினோம். சமையலறை கதவின் இடுக்கில் ஒரு கை தாழ்பாலை பலமாக தட்டி கொண்டிருந்தது. குணசேகரனை பார்த்தேன். அவரது முகபாவனை முற்றிலும் மாறியிருந்தது. அவர் தொண்டையை கனைத்து கொண்டு, இல்லை, அப்பாவை பார்க்க முடியாது, அவருக்கு உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது, இப்போ தான் டாக்டர் வந்துட்டு போனார் என்றார். அதற்குள் தட்டும் சத்தம் நின்றுவிட்டது. ஆதித்யன் லேசாக சிரித்து கொண்டு, புரியுது, வந்த டாக்டரோட பேர் என்ன என்று கேட்டான். குணசேகரன் மீண்டும் உற்சாகமடைந்து, டாக்டர் வசந்த், தெரியாதா உங்களுக்கு? பெரிய ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு அவர் என்றார். ஆள தெரியாது, கேள்விப்பட்டிருக்கோம். கிளினிக்கு டிபி ரோட்டில் தான் இருக்குது. ஆமாங்க. அப்படின்னா ராமேஸ்வர சாஸ்திரியில் பார்க்க முடியாதா? அதுதான் டாக்டரோட உத்தரவு இல்லையே. குணசேகரன் ஓரக்கண்ணால் சமையலறை பக்கத்தை பயத்துடன் பார்த்தார். அவருக்கு எத்தனை நாளாக உடம்பு சரியில்லை? உடம்பெல்லாம் நல்லா தான் இருந்தது, வயசாயிடுச்சு, அவ்வளோ வெளியில் நடமாட முடியறதில்ல, ரூம்லேயே தான் இருப்பார். நேற்று ஈவினிங் கூட நிறைய லெட்டர்லாம் எழுதினார். அப்புறம் நைட்டு திடீர்னு சமையலறை கதவுலேருந்து மீண்டும் அந்த அவசரமான தாழ்பால் தட்டும் சத்தம் கேட்டது. குணசேகரன் பாதியிலேயே பேச்சை நிறுத்தி வாயடைத்து போனார். ஆதித்யனும், டெலிகிராம் சிக்னல் போல் இருக்கு, உங்கள் மனைவிக்கு கோவற மாதிரி இருக்குது, சரி நாங்கள் வர்றோம் என்று கூறி விடைபெற்றான். நாங்கள் நடைபாதைக்கு வந்து திரும்பிய போது வீட்டின் பிரதான கதவு படீரென மூடிக்கொண்டது. ஆதித்யன் சிறிது நேரம் அமைதியாக யோசித்துவிட்டு, டாக்டர் வசந்தோட கிளினிக் பக்கத்தில் தான் இருக்குது, வா அவர்கிட்ட போய் பேசிட்டு வரலாம் என்றான். அதிர்ஷ்டவசமாக டாக்டர் கிளினிக்கில் இருந்தால் 3-4 நோயாளிகள் காத்திருந்தனர். ஆதித்யன் தன் பெயர் எழுதிய சீட்டையை உள்ளே அனுப்பினான். சிறிது நேரம் காத்திருக்குமாறு டாக்டரிடமிருந்து பதில் வந்தது. அரை மணி நேரத்துக்கு பிறகு நோயாளிகளை அனுப்பிவிட்டு டாக்டர் வசந்த் எங்களை உள்ளே அழைத்தார். மருத்துவ கருவிகளால் சூழப்பட்ட பெரிய அறையில் ஒரு பெரிய மேஜைக்கு பின்னால் அமர்ந்திருந்த டாக்டர் ஆதித்யனை பார்த்து, நீங்கள் தான் ஆதித்யனா? இன்றைக்கி காலையில் ராமேஸ்வர சாஸ்திரிகள் வீட்டு வாசலில் உங்களை பார்த்தனே என்று கேட்டார். ஆதித்யனும், ஆமாம் டாக்டர், ஆனால் எங்கள் இதயத்தை பரிசோதிக்க நாங்கள் வரல, வேற ஒரு வேலை விஷயமா வந்திருக்கோம். டாக்டர் வசந்த் சிரித்து கொண்டே, உங்கள் அறிமுகம் எனக்கு தேவையில்லை, உட்காருங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கள் என்றார். நாங்கள் டாக்டருக்கு எதிரில் அமர்ந்தோம். ஆதித்யன் தொடர்ந்தான், ராமேஸ்வர சாஸ்திரிகளை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். நேற்று அவரோட புத்தாண்டு வாழ்த்து கடிதம் வந்திருந்தது. அதில் தான் இனி அதிக நாள் உயிரோடு இருக்க போகிறதில்லன்னு அவர் எழுதியிருந்தார். அதோட ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருந்தார். அதனால தான் இன்றைக்கி காலையிலேயே அவரை பார்க்க வந்தேன். அங்கே போகும்போது தான் அவருக்கு நேற்று நைட்டு ஹார்ட் அட்டாக் வந்ததுங்கிறது தெரிஞ்சுது. அவரை பார்க்க முடியாதனால அவரோட உடம்பை பற்றி விசாரிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட வந்தேன். நீங்கள் சாஸ்திரிகளோட குடும்ப டாக்டரா? டாக்டர் வசந்தும் குடும்ப நண்பர்னு சொல்லலாம். ஏறக்குறைய 30 வருஷங்களாக அவருக்கு சிகிச்சை அளிச்சிட்டு வர்றேன். சாஸ்திரிகளோட இதயம் அவ்வளோ பலமானது இல்லை, வயசும் அதிகமாகிடுச்சுல்ல. அவ்வப்பொழுது சிறிய சிரமங்கள் வந்ததற்கு நேற்று ராத்திரி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து நிலைமை கொஞ்சம் தீவிரமாயிடுச்சு. எது எப்படியோ இப்போ அவர் அபாய கட்டத்தை தாண்டிட்டார் என்றார். அப்படின்னா தற்போது உயிருக்கு ஆபத்து இல்லையா? அப்படி உறுதியாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி நோயாளிகளை பற்றி எதுவுமே கணிச்சுன்னு சொல்ல முடியாதே. இன்னும் 2 வருஷம் கூட அவர் வாழலாம், இல்லை இன்றைக்கே 2வது தடவையாக ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வரலாம். உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. டாக்டர், சாஸ்திரிகள் வீட்டில் சரியாக பராமரிக்கிறாங்களா? அவருக்கு முறையான பணிவிடைகள்லாம் நடக்குதா? ஆதித்யன் கேட்டான். டாக்டர் சிறிது நேரம் ஆதித்யனை உற்று பார்த்துவிட்டு நிதானமாக, நீங்கள் என்ன கேட்க வர்றீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் இப்படி சந்தேகப்படுறதுக்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்குதா என்று கேட்டார். ஆதித்யனும், எனக்கு சாஸ்திரிகளை மட்டும்தான் தெரியும், அவருடைய குடும்பத்தினார் பற்றி அவ்வளோவா தெரியாது. ஆனால் இன்றைக்கி அங்கே நடந்ததை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. வெளியாட்கள் யாரையும் அவங்க சாஸ்திரி பக்கத்திலே சேர்க்க மாட்டேங்கிறாங்களே என்றார். டாக்டரும், அது உண்மைதான், உங்களுக்கு சாஸ்திரிகளோட குடும்பத்தை பற்றி முழுசாக தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். ஒரு விசித்திரமான குடும்பம், யாருக்குமே சரியான புத்தி தெளிவே கிடையாது. சாஸ்திரியோட மனைவி குமுதவல்லிக்கு வயசு 5 இல்லை 50 தெரியாது. உடம்பு நல்லா குண்டாக இருக்கும், ஆனால் இன்னும் பொம்மையை வச்சு விளையாடிட்டு உலகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாங்க. மகன் குணசேகரன் ஒரு தத்தி, பொண்டாட்டி சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஆடுறவன். குணசேகரனோட மனைவி லாவண்யாவுக்கு தான் பேராசையும் சுயநலமும் அதிகம். அதனால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவள் தான் இப்போ இந்த குடும்பத்தோட மொத்த அதிகாரத்தையும் தன்னோட கையில் வச்சுருக்கா. ஆனால் வீட்டில் வேலைக்காரங்க யாரும் இல்லையா என்ன? லாவண்யாவுக்கு வேலைக்காரங்க வீட்டில் வச்சுக்க பிடிக்காது. அதனால் எல்லாத்தையும் விரட்டிட்டா. அவளுக்கு சமைக்கவும் தெரியாதா? அதனால் ஒரு சமையல்கார பையனை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி எல்லா வேலையும் அவளே தான் செய்கிறா. குணசேகரனை கடத்தெருவுக்கு அனுப்பிச்சு காய்கறி வாங்கிட்டு வர சொல்லுவாள். ஆனால் ஏன் இப்படி செய்யணும்? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் வேணுமே. டாக்டரும் யோசித்து விட்டு, என்னோடய கணிப்புப்படி இதுக்கெல்லாம் மூல காரணம் கலைச்செல்வி தான் என்றார். கலைச்செல்வியா? யார்? சாஸ்திரியோட மகளா? ஆமாம், அது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை, உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. கலைச்செல்வி குடும்பத்தோட விருப்பத்தையும் மீறி ஒரு ஏழை பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா. அன்னையிலிருந்து குடும்பத்தோடு உள்ள எல்லாத்துக்கும் அவன் மேலே பயங்கர கோபம், முக்கியமாக லாவண்யாவுக்கு. சாஸ்திரிக்கு முதல்ல கோவப்பட்டாலும்
நாளாக அவரோட கோபம் தணிஞ்சிருச்சு. ஆனால் லாவண்யாவோட கோபம் குறையவே இல்லை. கலைச்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதையோ அவள் அப்பாவை பார்க்குறதையோ லாவண்யா விரும்புகிறதே இல்லை. வேலைக்காரங்க இருந்தால் அவங்க மூலமாக சாஸ்திரிகள் தன் மகளோட தொடர்பு வச்சுக்குவாரோன்னு பயத்தில் தான் லாவண்யா வேலைக்காரங்களையும் விரட்டி விட்டுட்டான். சொல்லப்போனால் சாஸ்திரிகள் தன் சொந்த வீட்லேயே சிறை வைக்க வச்சுருக்காங்க. ஆனால் அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை லாவண்யா எந்த குறையும் வைக்கிறதில்ல. ஆதித்யன் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, நிலைமை எனக்கு ஓரளவுக்கு புரியுது. சரி டாக்டர், சாஸ்திரி ஏதாவது உயில் எழுதி வச்சுருக்காரா? அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். டாக்டர் வசந்த் ஆதித்யனை வியப்போடு கூர்ந்து பார்த்துவிட்டு, எழுதி வச்சுருக்காரு. சாஸ்திரிகள் உயில் எழுதி அதில் கலைச்செல்விக்கும் தன் சொத்தில் பங்கு கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். இது நேற்று ராத்திரி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றார். எப்படி தெரிஞ்சுது? நேற்று நைட்டு 10 மணிக்கு சாஸ்திரிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணார். நான் உடனே போனேன். அரை மணி நேரம் பயணம் போராட்டத்துக்கு பிறகு சாஸ்திரிகள் தேறி வந்தார். அப்போது ரூம்லேருந்து எல்லாத்தையும் வெளியே போக சொன்னேன். சாஸ்திரிகள் கண்ணை திறந்து நாலா பக்கமும் பார்த்துட்டு என்கிட்ட மெல்லிய குரலில் சொன்னார், டாக்டர் நான் உயில் எழுதிட்டேன். ஒருவேளை நான் செத்துப்போனால் கலைச்செல்விக்கு தகவல் சொல்லிடுங்க என்றார். இந்த நேரத்தில் ராவண்யா அம்மாவுடைய ரூம்குள்ளே வரவே அதுக்கு மேலே அவர் எதுவுமே பேசலை. ஆதித்யனும், அப்படின்னா நிலைமை தெளிவாக தெரியுது. சாஸ்திரிகள் உயில் எழுத போத இவங்க தடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவர் உயில் எழுதாமல் இறந்துட்டார்னா இப்போ இருக்கிற சட்டப்படி மகனுக்கு தானே சொத்து முழுசாக போய் சேரும். மகளுக்கு எதுவும் கிடைக்காதில்ல. சாஸ்திரிகளுக்கு வழக்கமாக பணியாற்றும் குடும்ப வழக்கறிஞர் யாராவது இருக்காரா என்று கேட்டார். டாக்டர் வசந்த், அப்படி யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியல என்றார். ஆதித்யன் எழுந்து நின்றபடி, உங்களோட பொன்னான நேரத்தை வீணடிச்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க டாக்டர். சரி, கலைச்செல்வியோட குடும்ப நிலைமை இப்போ எப்படி இருக்குது என்று கேட்டான். டாக்டரும், ரொம்ப ஏழையான குடும்பம்தான். அவளோட புருஷன் தேவராஜ் ஒரு சாதாரண வேலை பார்க்குறாரு. மாதத்துக்கு கொஞ்சம் பணம் தான் சம்பளமாக வரும். ஆனால் அவங்களுக்கு குழந்தைகள் அதிகம் என்றார். அதன் பிறகு நாங்கள் டாக்டர் வசந்துக்கு நன்றி கூறிவிட்டு புறப்பட்டோம். ராமேஸ்வரம் சாஸ்திரிகளின் குடும்பத்தை பற்றிய சித்திரம் நமக்கு முழுமையாக கிடைத்திருந்தாலும் அது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை. அந்த வயதான நகைச்சுவை மனிதர் கடைசி காலத்தில் உண்மையிலேயே பெரும் சிக்கலில் மாட்டியிருக்கிறார். ஆனால் அவருக்கு உதவ வழி எதுவும் தெரியவில்லை. வீட்டுக்குள்ளேயே எதிரிகள் இருக்கும் பொழுது வெளியாட்கள் என்ன செய்ய முடியும்? அத்தியாயம் 3. சுமார் 8 நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் நாளிதழின் பின்பக்க செய்தி ஒன்றில் ராமேஸ்வரம் சாஸ்திரிகளின் மறைவுச் செய்தியை பார்த்தேன். அவர் பெரிய உலக புகழ்பெற்ற மனிதர் இல்லைதான். ஆனால் அவரிடம் நிறைய பணம் இருந்தது. அதனால் தான் நாளிதழில் செய்தி வந்திருக்கிறது போல. ஆதித்யன் வழக்கமாக செய்தித்தாள்களில் விளம்பரங்களை மட்டுமே படிப்பவன். அதனால் அந்த செய்தியை அவனிடம் காட்டினேன். இன்று ராமேஸ்வரம் சாஸ்திரியின் மரணச் செய்தியை கேட்டபோது ஆதித்யன் நீண்ட நேரம் அமைதியாக சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். பிறகு பக்கத்தறைக்கு சென்று தொலைபேசியில் யாரோ ஒருவரிடம் பேசினான். அவன் திரும்பி வந்ததும், யார்கிட்ட பேசின என்று கேட்டேன். அவன், டாக்டர் வசந்தோட பேசினேன். நேத்திக்கு முன்தினம் இரவே ராமேஸ்வர சாஸ்திரிகள் இறந்துட்டாராமா. மறுபடியும் மாரடைப்பு வந்திருக்குது. டாக்டர் வசந்த் செஞ்சு பார்த்ததும் அவரை காப்பாற்ற முடியலையாமா. அதனால் இயற்கையான மரணம்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு என்றான். அதில் என்ன, உனக்கு அது ஏதாவது சந்தேகம் இருக்கா என்று கேட்டேன். ஆதித்யன், சந்தேகம்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்பத்தாரோட சின்ன கவனக்குறைவோ இல்லை திட்டமிட்ட அலட்சியமோ கூட மனிதனோட உயிரை பறிச்சிடும். ராமேஸ்வர சாஸ்திரிகள் மறைஞ்சால் அவங்களுக்கு யாருக்கும் வருத்தம் இருக்காது. மாறா எல்லாத்துக்கும் லாபம் தானே. ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, அவர் ஒரு வேளை உயிர் எழுதி அதில் கலைச்செல்வுக்கும் பங்கு கொடுத்துருந்தா அந்த உயிரை இவங்க விட்டு வச்சுருப்பாங்களா என்ன? கைக்கு கிடச்சதும் கிழிச்சு தூக்கி போட்டிருக்க மாட்டாங்களா? அன்று மாலையே கலைச்செல்வியும் அவள் கணவர் தேவராஜும் ஆதித்யனை பார்க்க வந்திருந்தனர். கலைச்செல்விக்கு சுமார் 40 வயது இருக்கும். தொடர்ச்சியான குடும்ப பொறுப்புகளாலும் வறுமையிலாலும் உடல் சற்று தளர்ந்திருந்தாலும் இளமைக்கால அழகு இன்னும் அவளிடம் முற்றிலும் மறைந்துவிடவில்லை. தேவராஜுக்கு 45 வயது இருக்கலாம். நல்ல தோற்றம் கொண்டவன். அவன் கைகளை கூப்பி எங்களுக்கும் வணக்கம் தெரிவித்தான். கலைச்செல்வி கலங்கிய கண்களுடன், அப்பா இறந்துட்டாரு. எனக்கு ஏதாவது நடந்ததுன்னா ஆதித்யன் சாரை போய் பாருன்னு அப்பா சொல்லியிருந்தாரு. அதுதான் வந்தோம் என்றாள். ஆதித்யன் அவர்களை அன்போடு வரவேற்று அமர வைத்தான். அனைவரும் அமர்ந்ததும், ராமேஸ்வர சாஸ்திரிகள் இப்போ உங்களுக்கு எந்த உத்தரவு போட்டு போனார் என்று கேட்டான். கலைச்செல்வி, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இதோ இந்த தபால் அனுப்பிச்சிருந்தார் என்று ஒரு கடிதத்தை கொடுத்தாள். சென்னையின் ஒரு சாதாரண முகவரியிலிருந்து வந்திருந்த கடிதம். ஆதித்யனுக்கு எழுதிய கடிதத்தைப் போலவே சாஸ்திரிகளின் முத்திரை பதித்த விலையுயர்ந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் கடிதம் மிகச் சுருக்கமாக இருந்தது. அன்புள்ள கலைச்செல்விக்கு, நீங்கள் அனைவரும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நேர்ந்தால் நீ உடனே திரு ஆதித்யன் அவர்களை சென்று பார். இப்படிக்கு அன்புள்ள அப்பா. சாஸ்திரிகளின் இந்த கடிதத்தை எழுதிய விதம் மிகவும் கவனிக்கத்தக்கது. குணசேகரனோ அல்லது லாவண்யாவோ இந்த தபாலை திறந்து படித்திருந்தாலும் அவர்களுக்கு சந்தேகம் வந்திருக்காது.
எனக்கு ஏதானும் அசம்பாவிதம் நேர்ந்தா என்ற வார்த்தைகளின் ஆழமான அர்த்தம், அதாவது தன் மரணத்தை பற்றிய எச்சரிக்கை அவர்களுக்கு புரிந்திருக்காது. ஏதோ சாதாரண ஆபத்து என்று நினைத்திருப்பார்கள். அதனால்தான் இந்த கடிதத்தை அவர்கள் தடுக்கவில்லை. கடிதத்தை திருப்பிக் கொடுத்துவிட்டு ஆதித்யன் கேட்டான், ராமேஸ்வர சாஸ்திரியை நீங்கள் கடைசி எப்போ பார்த்தீங்க என்று கேட்டான். கலைச்செல்வி, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தீபாவளி முடிஞ்சு அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போயிருந்தேன், அப்போ தான் பார்த்தேன். ஆனால் அண்ணி லாவண்யா ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு நகரவே இல்லை. அப்பா கிட்ட தனியாக ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் பார்த்துக்கிட்டா என்றாள். உங்களுக்கும் அன்றைக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லையா? நல்ல ரிலேஷன்ஷிப்பா? அவளுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது, ரத்தத்தை குடிக்கிற அளவுக்கு கோபம். அதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கா? வேற என்ன, வயிற்றுச்சல் தான். அன்றைக்கி குழந்த பாக்கியம் இல்லை. எனக்கு அன்னபூர்ணியாரால் குழந்தைகள் நிறைய, அதை பார்த்து அவளுக்கு பொறாமை. சமீபத்தில் டாக்டர் வசந்தன் நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாங்க, நேற்று ஈவினிங் தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்பா ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறதா சொன்னார். அந்த உயில் எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அப்பாவை அவங்க ஒரு கைதி போல் அடைச்சி வச்சுருந்தாங்க. அப்பா வயசாகி ரொம்ப தளர்ந்து போயிட்டதுனால தன்னோட ரூமை விட்டே வெளியே வர முடியல. அவங்களுக்கு முறம் போட்டுக்கிட்டு அப்பாவை கவனிச்சிருக்காங்க. அப்பா எழுதுகிற கடிதங்கள் எல்லாத்தையும் அண்ணி திறந்து பார்ப்பா. அவளுக்கு பிடிக்காத கடிதங்களை அப்படியே கிழிச்சு போட்டுடுவா. அப்பா ஒரு வேளை உயில் எழுதி வச்சுருந்தாலும் அது இப்போ மிஞ்சி இருக்குமா என்ன? அண்ணி இந்நேரம் அதை கண்டுபிடிச்சி கிழிச்சு போட்டிருப்பாளே. ஆதித்யனும், ராமேஸ்வர சாஸ்திரிகள் ரொம்ப புத்திசாலி. அவர் உயில் எழுதியிருந்தால் அதை யாராலையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல தான் மறைச்சி வச்சுருப்பார். இப்போ நம்மளோட வேலை அதை தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாலே இப்போ நம்மளோட வேலை அவங்க அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை கண்டுபிடிக்கணுங்கிறது தான் என்றான். கலைச்செல்வி ஏக்கத்துடன், ஆமாதித்யன் சார், அப்பா உயில் எழுதியிருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஏதாவது கொடுத்துருப்பாரு. இல்லைன்னா அவர் உயில் எழுத வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனால் இந்த நிலையில் நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு புரியல என்று கூறி ஆதித்யனை நம்பிக்கையோடு பார்த்தார். இந்த சமயத்தில் தேவராஜ் தன் தொண்டையை கனைத்து கொண்டு முதன்முறையாக பேசத் தொடங்கினான். ஆதித்யன் தன் பார்வையை அவன் பக்கம் திருப்பியதும் அவன் சற்றே தயக்கத்துடன், எனக்கு ஒரு விஷயம் தோணுது சார். உயில் எழுதுனா 2 சாட்சியை கையெழுத்து வேணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்னோடய மாமனார் அந்த 2 சாட்சியில் எங்கேருந்து கிடச்சிருப்பாங்க என்றான். ஆதித்யன், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ஆனாலும் அதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. உயில் எழுதுகிறவர் தன்னோட சொந்த கையெழுத்திலேயே முழு உயிலையும் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எழுதியிருந்தார்னா அதுக்கு சாட்சி கையெழுத்து தேவையில்லை என்றான். கலைச்செல்வி தன் கணவனை மகிழ்ச்சியோடு பார்த்துவிட்டு, கேட்டிங்களா, இதுக்கு தான் அப்பா உங்ககிட்ட போக சொல்லியிருக்கார். ஆதித்யன் சார், நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி செய்யணும் என்றார். ஆதித்யனும், நான் முயற்சி செய்கிறேன். உயில் நிச்சயம் அந்த வீட்டில் தான் இருக்குது. வீட்டை சோதனையிடும். ஆனால் அவங்க நம்மளை சும்மா வீட்டை சோதனை விடுவாங்களா என்ன? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெல்ப் வாங்கணும். டாக்டர் வசந்தோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவைப்படும். இதுக்கு 2-3 நாள் ஆகலாம். நீங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புங்க. செய்ய வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். உயில் ஒன்று இருந்துச்சுன்னா அதை நான் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிக்கிறேன் என்றான். அதன் பிறகு ஆதித்யன் அரசு துறை அலுவலகங்களுக்கு அலையத் தொடங்கினான். அவன் என்னையுடன் அழைக்கவில்லை. எனக்கும் அரசு அலுவலகங்களின் நெரிசலில் சுற்றுவது பிடிக்கவே பிடிக்காத விஷயம். 2 நாட்கள் ஆதித்தன் எங்கே சென்றான், என்ன செய்தான் என்று எனக்கு தெரியாது. 3ஆம் நாள் மாலை வீட்டுக்கு திரும்பி வந்தவன் ஒரு நீண்ட பெருமூச்சுடன், எல்லாம் தயாராகிடுச்சு என்றான். என்ன தயாராகிடுச்சு என்று கேட்டேன். வீட்டை சோதனைகளுக்காக கோர்ட் வாரண்ட்டு கிடச்சிருச்சு. நாளைக்கு காலையில் போலீஸோட போய் ராமேஸ்வர சாஸ்திரி வீட்டை சோதனை விட போகிறோம் என்றான். மறுநாள் காலையில் நாங்கள் ராமேஸ்வரம் சாஸ்திரிகள் வீட்டுக்கு சென்றோம். எங்களுடன் 5-6 கான்ஸ்டபிள்களும் இன்ஸ்பெக்டர் சுந்தரம் என்பவரும் வந்திருந்தார். முதலில் குணசேகரன் சத்தம் போட்டு பார்த்தான். அவருடைய மனைவி லாவண்யா தன் கூர்மையான பார்வையால் எங்களை அச்சுறுத்த வீண் முயற்சி செய்தாள். ஆனால் எதுவுமே பலனளிக்கவில்லை. இன்ஸ்பெக்டர் சுந்தரம், குணசேகரன், லாவண்யா மற்றும் விதவையான குமுதவல்லி ஆகியோரை மூவரையும் ஒரு காவலரின் கண்காணிப்பில் சமலறையில் உட்கார வைத்துவிட்டு சோதனையை தொடங்கினார். அந்த 3 அடுக்கு மாடி வீட்டில் எந்த ஒரு மூலையும் தப்பவில்லை. 2 காவலர்கள் தரைத்தளத்தை சோதனையிட்டார்கள். வேறு இருவர் முதல் தளத்தில் இருந்த குணசேகரன் மற்றும் லாவண்யாவின் அறைகளை ஆராயும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஆதித்யனும் இன்ஸ்பெக்டர் சுந்தரம் மற்றும் 3வது தளத்திற்கு சென்றோம். நானும். ராமேஸ்வர சாஸ்திரிகள் 3வது தளத்தில் தான் வசித்து வந்தார் என்பதால் உயில் அங்கே கிடைக்கவே அதிக வாய்ப்பு இருந்தது. 3வது தளத்தில் 2 அறைகள் இருந்தன. ஒரு சிறிய குமுதவல்லியின் அறை, ஒரு பெரிய அறை ராமேஸ்வர சாஸ்திரிகளின் படுக்க அறை மற்றும் அலுவலக அறை. அறையின் ஒரு பகுதியில் அவருடைய பெரிய மரக்கட்டிலும் மறுபகுதியில் மேஜை, நாற்காலி, புத்தக அலமாரி போன்றவைகளும் இருந்தன. அந்த அறையிலிருந்து ஒரு சிறிய கதவு வழியாக குமுதவல்லி அறைக்கு செல்லலாம். நாங்கள் சோதனையை தொடங்கினோம். அந்த சோதனை பற்றி விரிவாக விவரிக்க தேவையில்லை. 2 அறைகளிலும் ஏராளமான மரப்பொருட்கள், கட்டில், மெத்தை, மேஜை, நாற்காலி, அலமாரிகள் இருந்தன.
அவற்றுக்கிடையே இருந்த ஒரு சின்ன காகித துண்டை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதால் நாங்கள் அங்குள்ள ஒவ்வொரு பொருளையும் அணு அணுவாக சோதித்தோம். அப்படி சோதனையிடும்போது ஒரு உண்மையை நாங்கள் கண்டு கொண்டோம். நமக்கு முன்பாகவே அங்கு ஒரு சோதனை நடந்திருக்கிறது. குணசேகரனும் அவர் மனைவியும் ஏற்கனவே உயிரை தேடி அலசி இருக்கிறார்கள். நான் சொன்னதை கேட்ட ஆதித்யன், இப்போது என்ன கேள்வினா அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையாங்கிறது தான் என்றான். 2.5 மணி நேர தீவிர சோதனைக்கு பிறகு நாங்கள் சோர்வடைந்து மேஜைக்கு அருகிலேயே அமர்ந்தோம். மேஜையின் ஒரு ஓரத்தில் பித்தளையிலான சிறிய உரல் ஒன்று இருந்தது. ராமேஸ்வரம் சாஸ்திரிகள் அதில் வெற்றிலை இடித்து போடுவது வழக்கம். ஆதித்யன் அந்த உரலை தன் அருகில் இழுத்து கொண்டான். யோசனையோடு அதை அசைத்து பார்க்க தொடங்கினான். இதற்குள் கீழே சோதனையிட்ட காவலர்கள் மேலே வந்து தரைத்தளத்திலும் முதல் தளத்திலும் எதுவும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்து விட்டார்கள். இன்ஸ்பெக்டர் சுந்தரமும் கீழே எதுவும் இல்லை அப்படின்னா ராமேஸ்வர சாஸ்திரிகளை உயிர் எழுதவே இல்லை, இல்லைனா இவங்க ஏற்கனவே அதை கண்டுபிடிச்சி அழைச்சிருப்பாங்க என்றார். ஆதித்யனோ சாஸ்திரிகள் உயிர் எழுதியிருப்பாங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் இன்ஸ்பெக்டர் சுந்தரம் மேஜை மீது இருந்த ஒரு பிசின் பாட்டிலின் மூடியை சும்மா திறந்து பார்த்தார். மேஜையின் மீது காகிதங்கள், பேனா, தபால் உரைகள், பிசின் பாட்டில் எல்லாமே வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. நாங்கள் ஏற்கனவே மேஜையும் அதன் எழுப்பறைகளையும் சோதித்து பார்த்தோம். ஆனால் அந்த பிசின் பாட்டிலை மூடியை திறந்த உடனேவே ஒரு காரமான வாசனை எங்களுக்கு மூக்கை தொலைத்தது. பச்சை வெங்காயத்தின் வாசனை. ஆதித்யன் நிமிர்ந்து உட்கார்ந்து, என்ன வாசனை இது? பச்சை வெங்காய வாசனை, காட்டுங்க என்றான். அந்த பிசின் பாட்டிலை தன் அருகில் இழுத்து வைத்து கொண்டு அதை ஆழமாக முகர்ந்து பார்த்தான். பிறகு கூர்ந்து கவனித்த போது உள்ளே அடர்த்தியான திரவம் இருந்தது. பார்ப்பதற்கு பிசின் போல தெரிந்தது. ஆனால் அதில் ஏன் வெங்காய வாசனை வர வேண்டும்? வெங்காயம் எப்படி இங்கு வந்தது? பிசின் பாட்டிலை கையில் வைத்துக்கொண்டு ஆதித்யன் சில நிமிடங்கள் அசைவற்று உட்கார்ந்திருந்தான். அந்த அமைதிக்கு பின்னால் அவனது மூளை தீவிரமாக கணக்கு போட்டு கொண்டிருப்பது என்பதை அவனது கூர்மையான பார்வையிலிருந்து புரிந்து கொள்ள முடிந்தது. நான் இன்ஸ்பெக்டர் சுந்தரத்தை பார்த்தேன். வெங்காய வாசனைக்கும் அந்த பிசின் பாட்டிலுக்கும் ஆதித்யன் ஏதோ ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டானா என்ன? இன்ஸ்பெக்டர் சுந்தரம், தயவு செஞ்சு குணசேகரோட மனைவியை ஒரு தடவை இங்கே கூப்பிட்டு வரீங்களா என்று கேட்டானா ஆதித்யன். சிறிது நேரத்தில் லாவண்யா கம்பீரமான ஆக்ரோஷமான எட்டுக்களை எடுத்து வைத்து அறைக்குள் நுழைந்தால் ஆதித்யன் எழுந்து நின்று தன் நாற்காலியை காட்டி, உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் என்றான். லாவண்யா அமர்ந்தாள். அவளது தாடை இறுகி இருந்தது. கண்களில் கோபம் கொப்பளித்தது. ஆதித்யன், உங்கள் மாமனாருக்கு பச்சை வெங்காயம் சாப்பிட்ற பழக்கம் இருந்ததா என்று கேட்டான். லாவண்யா ஆச்சரியத்துடன் ஆதித்யனை பார்த்தாள். அவரது முகத்திலிருந்து ஆக்ரோஷம் சற்று குறைந்து அவள் கூறினாள், அவருக்கு வெங்காயம் அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் சாகிறதுக்கு சில நாளுக்கு முன்னாடி திடீர்னு பச்சை வெங்காயத்தை சாப்பிடணும்னு அவர் ஆசைப்பட்டார். அவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிடுச்சு. வாயில் ஒரு பல்லு கூட இல்லை. அதனால் உரல்ல வெங்காயத்தை இடித்து சாப்பிடுவார் என்றாள். ஆதித்யனும், ஓ, இறக்கிறதுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி இப்படி வெங்காயம் எடுத்து சாப்பிட்டாரு என்று கேட்டான். லாவண்யா யோசித்து விட்டு, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி, பங்குனி மாத கடைசியில் இருக்கும் என்றாள். ஆதித்யன் புன்னகையோடு கைகளை கூப்பி, ரொம்ப நன்றி, உங்களுக்கு வீணாக சிரமம் கொடுத்துட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க. போலாம் அருண், புறப்படுங்க இன்ஸ்பெக்டர், நம்ம வேலை இங்கே முடிஞ்சது என்றான். எங்கே எப்படி வேலை முடிந்தது என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நாங்கள் அமைதியாக வெளியே வந்தோம். நடைபாதைக்கு வந்ததும் ஆதித்யன், இன்ஸ்பெக்டர் சுந்தரம், நீங்கள் எங்கள் கூட எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் காவலர்களுக்கு நீங்கள் வேலை இல்லை, அவங்கள அனுப்பிச்சிடலாம் என்றான். வீட்டை அடைந்ததும் ஆதித்யன் என்னை பார்த்து, அருண், தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ராமேஸ்வர சாஸ்திரிகள் எனக்கு எழுதின கடிதம் எங்கே என்று கேட்டான். நான் சுற்றுமுற்றும் தேடி பார்த்து விட்டு, அந்த கடிதத்தை அப்புறம் பார்க்கவே இல்லை, இங்கே தான் எங்கேயாவது டேபிள் மேலே இருக்கும் என்றேன். எங்களுக்கு தபால்களை சேமித்து வைக்க தனியாக ஃபைல் என்று எதுவும் இல்லை. கடிதத்தை படித்த பிறகு சில நாட்கள் மேஜை மீது கிடக்கும். பிறகு வேலைக்கார சிறுவன் அதை எடுத்து எங்கேயாவது தூக்கி எறிந்து விடுவான். ஆதித்யன் மிகுந்த பதற்றம் அடைந்து, அடடா, தேடு தேடு, அந்த லெட்ரு ரொம்ப முக்கியம், ராமேஸ்வர சாஸ்திரிகள் அதில் எழுதியிருக்காரு, இந்த கடிதத்தை அலட்சியமாக நினைக்காதேன்னு. அப்போது எனக்கு அதோட அர்த்தம் புரியல என்றார். இன்ஸ்பெக்டர் சுந்தரமும், ஆனால் என்ன விஷயம், திடீர்னு அந்த லெட்டரை எப்படி அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக மாறுச்சு என்று கேட்டார். ஆதித்யனோ, இன்னும் உங்களுக்கு புரியலையா, அந்த லெட்டர் தான் ராமேஸ்வர சாஸ்திரிகளோட உயில் என்றான். என்னது, அதுவா உயில்? ஆமாம், இன்றைக்கி அந்த பிசின் பாட்டில் வெங்காய சாதத்தை பார்க்கும்போதே எனக்கு புரிஞ்சுது. ராமேஸ்வர சாஸ்திரிகள் கண்ணுக்கு தெரியாத மை வச்சு அந்த உயில் எழுதி அனுப்பிச்சிருக்கார். கண்ணுக்கு தெரியாத மையா? அது அப்புறமா விளக்குறேன். அருண், நேரா பக்கம் தேடு, வேலைக்கார சிறுவனை கூப்பிடு. அந்த கடிதம் மட்டும் கிடைக்கலன்னா கலைச்செல்விக்கு தேவராஜுக்கும் பெரிய நஷ்டமே வந்துடும். வேலைக்கார சிறுவனை கூப்பிட்டு விசாரித்தோம். அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. ஆதித்யன் தலையில் கை வைத்து விட்டு உட்கார்ந்து விட்டான். பிறகு வெளிரிய முகத்துடன் நிமிர்ந்து பார்த்து, நில்லுங்க, வெளியில் தேடி பயனில்லை, நம்ம மூளைக்குள்ளே தான் தேடணும் என்றான். அவன் தனது சாய்வு நாற்காலியில் அமர்ந்து சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தான். கூரையை பார்த்தபடி புகையை வெளியேற்றி கொண்டே தீவிரமாக யோசனையில் ஆழ்ந்தான்.
நாங்களும் சிகரெட்டை பற்ற வைத்து அமைதியாக காத்திருந்தோம். 15 நிமிடங்களுக்கு பிறகு ஆதித்யன் திடீரென துள்ளி எழுந்தான். அன்னைக்கு நான் என்ன புக்கு படிச்சிருந்தா உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். என்ன என்னைக்கு என்று கேட்டேன். ராமேஸ்வர சாஸ்திரிகளோட லெட்டர் வந்த அன்னைக்கு, தமிழ் புத்தாண்டு மாலை நேரம், ஞாபகம் இல்லையா? என் மனக்கண்ணில் அன்றைய காட்சி தோன்றியது. தபால்காரர் கதவை தட்டினார். ஆதித்யன் கம்பளத்தின் மீது பத்மாசனத்தில் அமர்ந்து ஒரு தடிமனான புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான். அது மகாபாரதமா அல்லது ராமாயணமா? ஆதித்யன் உறக்க கூறினான். மகாபாரதம் 2வது பாகம். பீஷ்மரை பற்றி பேச்செழுந்தது ஞாபகம் இருக்கா? நான் ஓடிச் சென்று புத்தகலமாலிருந்து மகாபாரதத்தின் 2வது பாகத்தை எடுத்தேன். புத்தகங்களை புரட்டி கொண்டிருக்கும் பொழுதே அதிலிருந்து சாஸ்திரிகளின் தபால் உரையுடன் கூடிய கடிதம் கீழே விழுந்தது. ஆதித்யன் மிகுந்த உற்சாகத்தில் கத்தினான். கிடச்சிருச்சு. டேய் தம்பி, ஒரு இரும்பு சட்டியில் நல்லா கனன்ற கறியை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. வேலைக்கார் சிறுவன் ஒரு பித்தளை சட்டியில் கனன்ற கந்தனலை கொண்டு வந்து வைத்தான். அத்தியாயம் 4. ஆதித்யன் தொலைபேசி அழைத்ததின் பேரில் டாக்டர் வசந்த், கலைச்செல்வி மற்றும் தேவராஜ் ஆகியோர் வந்து சேர்ந்தார்கள். அறையின் ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்த கனன்ற கரியின் வெப்பம் அறையின் வளிமண்டலத்திலேயே மேலும் சூடேற்றியது. ஆதித்யன் கடிதத்தை பத்திரமாக கையில் பிடித்தபடி பேசத் தொடங்கினான். ராமேஸ்வரன் சாஸ்திரிகள் நகைச்சுவை உணர்வு நிரம்பியவர். அதே நேரத்தில் ரொம்ப அறிவு கூர்மையான புத்திசாலி. ஆனால் அவரோட உடல்நிலை தளர்ந்து போயிடுச்சு. சுதந்திரமாக செயல்படுற சக்தி அவர்கிட்ட இல்லை. அவர் தன்னோட மகனும் மருமகளும் கைப்பாவையாக மாறிட்டார். எப்போ தன்னோட ஆயுள் முடிய போகுதுங்கிறத அவர் உணர்ந்தாரோ அப்போவே தன் மகளுக்கும் சொத்தில் ஒரு பங்கு எழுதி வைக்கணும்னு அவர் விரும்பினார். ஆனால் மகளுக்கு பங்கு கொடுக்கணுன்னா உயில் எழுதணும். அன்றைய சட்டப்படி மகளுக்கு தந்தையோட சொத்தில் இயல்பான உரிமை இல்லை. அதனால் சாஸ்திரிகள் ஒரு உயில் எழுத முடிவு பண்ணார். ஆனால் உயில் எழுதினா மட்டும் போதுமா? அவர் மறைஞ்சதுக்கப்புறம் அந்த உயில் பாதுகாப்பாக இருக்குமாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? குணசேகரம் லாவண்யாவும் சொத்தில் ஒரு சிறு துளியை கூட கலைச்செல்விக்கு கொடுக்க விரும்ப மாட்டாங்களே. இருவருக்கும் கலைச்செல்வி பார்த்தாலே பிடிக்காது. அவளை தந்தையை பார்க்குறது கூட விடுறதில்ல. எப்பவுமே சாஸ்திரிகளை கண்காணிச்சிட்டே வேறு இருந்தாங்க. சாஸ்திரிகள் எழுத முடிஞ்ச கடிதங்கள் எல்லாத்தையுமே திறந்து பார்த்து சந்தேகப்படும்படியாக ஏதாவது இருந்தால் அதை கிழிச்சு போட்டுறாங்க. அப்படின்னா என்ன பண்ணுறது? சாஸ்திரிகள் தம் புத்தியை பயன்படுத்தி ஒரு வழியை கண்டுபிடிச்சார். வெங்காயச்சாற்றை கொண்டு எழுதுனா காகிதத்தில் எந்த அடையாளமும் தெரியாது, எழுத்துக்களும் மறைஞ்சிடும் அப்படிங்கிறது அத்தனை பேத்துக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் மறைஞ்ச எழுத்துக்களை வெளியே கொண்டு வர்றது ரொம்ப எளிமையான வழி இருக்குது. காகிதத்தை நெருப்போட வெப்பத்தில் காட்டினா அந்த எழுத்துக்கள் பளிச்சுன்னு வெளிப்படும். நம்ம ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இப்படி சில மேஜிக் விளையாட்டுகளை செஞ்சு சக மாணவர்களுக்கு காட்டியிருக்கேன். ராமேஸ்வர சாஸ்திரிகளே இந்த மயாஜாலம் தெரிஞ்சிருந்தது. ஆனால் அவர் திடீர்னு பச்சை வெங்காயம் வேணும்னு அடம்பிடிச்சார். அவருடைய மகனும் மருமகளும் அதை வயசானவரோட ஒரு விசித்திரமான ஆசைன்னு நினச்சிட்டு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை. சாஸ்திரிகள் உரலில் வெங்காயத்தை இடிக்கிறது வழக்கம். பற்கள் இல்லாதனால வெங்காயத்தை உரல்லையே போட்டு இடித்தார். வெங்காயம் கை கிடச்சதும் அதை உரலில் வச்சு நசுக்கி மேஜை மேலே இருந்த பிசின் பாட்டில் இருந்த பிசினை கீழே கொட்டிட்டு அதுக்குள்ளே இந்த வெங்காயச்சாத்தை சேகரித்து வச்சுருந்தார். அதை யாருமே கண்டுபிடிக்கல. வற்றாத நகைச்சுவை உணர்வு கொண்டவர் இல்லையா? இதை செய்யும்போது மனசுக்குள்ளே நல்லா சிரிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பார். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அவர் தன்னோட நெருங்கிய நண்பர்களுக்கு வாழ்த்து கடிதம் எழுதுவது வழக்கம். இந்த முறை தனக்கு முடிவு காலம் நெருங்கிட்டு தான் உணர்ந்து கடிதம் எழுத தொடங்கினார். எனக்கு ஒவ்வொரு வருஷமும் கடிதம் எழுது போல் இந்த வருஷம் எழுதினார். அப்புறம் கடிதத்தோட பின்னாடி அந்த வெங்காயச்சாற்றை பயன்படுத்தி உயில் எழுதினார். இதோ அதுதான் இந்த கடிதமும் உயிலும். ஆதித்யன் உறவையை மெதுவாக திறந்து கடிதத்தின் மடிப்புகளை பிரித்து 2 கைகளாலும் அதன் முனைகளை பிடித்து கொண்டான். நாங்கள் அனைவரும் மூச்சை அடக்கிக் கொண்டு அதையே உற்று பார்த்து கொண்டிருந்தோம். ஆதித்யன் அந்த கடிதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த தணலின் மிதமான சூட்டில் காகிதத்தை காட்டினான். சில வினாடிகளில் அந்த வெற்று பாண்ட் பேப்பரின் வரிகளுக்கு நடுவே பழுப்பு நிறத்தில் தெளிவான முத்தான எழுத்துக்கள் மெல்ல அரும்பி வெளிவரத் தொடங்கின. கண்ணுக்கு தெரியாத அந்த வெங்காயச்சாற்றுமை வெப்பம் பட்டதும் தனக்கான வடிவத்தை பெற்று பளிச்சென்று பிரகாசித்தது. ஒரு நிமிட அமைதிக்கு பிறகு எங்கள் அனைவரின் அடக்கி வைக்கப்பட்ட மூச்சுக்காற்றும் ஒரு சேர வெளியேறியது. காகிதத்தின் பின்புறத்தில் பழுப்பு நிறத்தில் எழுத்துக்கள் ஒவ்வொன்றாக நன்றாக வெளிவரத் தொடங்கின. 5 நிமிடங்களுக்கு பிறகு காகிதத்தை நெருப்பிலிருந்து அகற்றி ஆதித்யன் ஒரு முறை தன் கண்களால் அதை சரிபார்த்தான். பிறகு அதை டாக்டர் வசந்திடம் நீட்டி, டாக்டர் வசந்த், ராமேஸ்வர சாஸ்திரிகள் உங்ககிட்ட சொன்ன அந்த உயில் இதுதான், உறக்க படிங்க, நாங்கள் எல்லாரும் கேட்குறோம் என்றான். டாக்டர் வசந்த் அந்த உயிலை ஒரு முறை மனதிற்குள் படித்தார். அவருடைய முகத்தில் ஒரு புன்னகை தோன்றி மலர்ந்தது. பிறகு தொண்டையை கனைத்து கொண்டு கம்பீரமான குரலில் படிக்கத் தொடங்கினார். அத்தியாயம் 5. அந்த உயிலின் விவரங்கள் பின்வருமாறு. ஓம் நமோ நாராயண. சென்னை மயிலாப்பூர் எண் 17 கச்சேரி சாலையில் வசிக்கும் ஸ்ரீ ராமேஸ்வர சாஸ்திரி ஆகிய நான்
நல்ல உடல்நலத்தோடும் தெளிவான மனநிலையோடும் இருக்கும் பொழுது எழுதிய இறுதி உயில் இதுவாகும். தற்போதைய சூழ்நிலை காரணமாக இந்த உயிலுக்கு சாட்சி கையெழுத்து பெற இயலவில்லை. அதனால் என் சொந்த கையெழுத்திலேயே ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த உயிலை எழுதியிருக்கிறேன். என் புத்தி சுவாதீனம் அடையவில்லை, என் மூளை தெளிவாகவே இருக்கிறது என்பதற்கு டாக்டர் வசந்த் சாட்சி. இப்பொழுது என் கடைசி ஆசையை இதில் பதிவு செய்கிறேன். சென்னையில் எனக்கு இருக்கும் 8 வீடுகளில் அண்ணா நகரில் உள்ள வீடும் வங்கியில் இருக்கும் ரொக்கப் பணத்தில் ரூபாய் 5 லட்சமும் என் மகள் திருமதி கலைச்செல்விக்கு சேர வேண்டும். என் மனைவி திருமதி அமுதவல்லி தன் வாழ்நாள் முழுவதும் என் டிநகர் வீட்டில் குடியிருந்து அதன் வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவளது மறைவுக்கு பிறகு அந்த வீடும் என் மகள் கலைச்செல்விக்கு சென்று சேரும். எனக்கு சொந்தமான ஏனைய பிற சொத்துக்கள், அதாவது மீதமுள்ள 6 வீடுகள் மற்றும் வங்கியில் இருக்கும் பாக்கி தொகைகள் அனைத்தும் என் மகன் குணசேகரனுக்கு சேர வேண்டும். உண்மைக்குச் சான்றாக திரு ஆதித்யன் அவர்களையும் புகழ்பெற்ற டாக்டர் வசந்தையும் என் உயிலின் நிறைவேற்றுவராக, அதாவது எக்ஸிக்யூட்டராக நியமிக்கிறேன். அவர்கள் சட்டப்படி இந்த சொத்துக்களை பிரித்து வழங்க நடவடிக்கை எடுப்பார்கள். இதற்காக என் சொத்திலிருந்து அவர்கள் இருவருக்கும் தலா 50,000 ஊதியமாக சேர வேண்டும். நாள் தமிழ் புத்தாண்டு சித்திரை 1. இப்படிக்கு சொந்த கையெழுத்தில் ஸ்ரீ ராமேஸ்வர சாஸ்திரிகள். உயில் படித்து முடிக்கப்பட்டதும் அறையில் சில நிமிடங்கள் பலத்த அமைதி நிலவியது. அதைத் தொடர்ந்து அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். கலைச்செல்வி கண்கள் கலங்க ஓடி வந்து ஆதித்யன் கால்களில் விழுந்து வணங்கினாள். நீங்கள் தான் எங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கீங்க சார் என்று நெகிழ்ச்சியோடு கூறினார். இன்ஸ்பெக்டர் சுந்தரம் ஆச்சரியத்தின் எல்லைக்கே சென்று விட்டார். அற்புதமான யோசனை, வீடெல்லாம் தேடியும் கிடைக்காத உயில் இப்படி ஒரு தபாலில் ஆதித்யன் கைக்கே வந்து சேர்ந்திருக்குது என்று பாராட்டி தள்ளினார். ஆதித்யன் புன்னகைத்து கொண்டே, ராமேஸ்வர சாஸ்திரிகள் சாதாரணமான ஆள் இல்லை. தன் குடும்பத்தான் தன் உயிலை கிழிச்செறிஞ்சிடுவாங்கன்னு தெரிஞ்சு தான் பச்சை வெங்காய சாற்றை மையா பயன்படுத்தி புத்தாண்டு வாழ்த்து கடிதம் போல் எனக்கு அனுப்பி வச்சுருக்கார். பிசின் பாட்டிலில் இருந்த வெங்காய வாசனையும் உரலில் அவர் வெங்காயம் எடுக்கும்போது லாவண்யா சொன்னதும் எனக்கு உண்மையை உணர்த்துச்சு. ஆனால் இந்த உயில் நீதிமன்றம் இருக்குமாங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி என்றான். அப்பொழுது இன்ஸ்பெக்டர் சுந்தரம் ஆதித்யன் கரங்களை பலமாக பற்றி பிடித்து குலுக்கி, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க இந்த உயிலை எதிர்த்து வழக்காட துணிய மாட்டாங்க. ஒருவேளை கோர்ட்டுக்கு போனாலும் நான் கோர்ட்டில் நேரில் வந்து சாட்சி சொல்லுவேன் என்றார். டாக்டர் வசந்தும் புன்னகையோடு, நானும் தான் சாட்சி சொல்லுவேன் என்றார். சட்டப்படி சாஸ்திரியின் சொந்த கையெழுத்தில் எழுதப்பட்ட இந்த உயில் செல்லுபடியாகும் என்பதால் கோர்ட்டின் மூலமாக கலைச்செல்விக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் சட்டப்பூர்வமாக கிடைத்தன. லாவண்யாவினாலும் குணசேகரனாலும் எதுவும் செய்ய முடியாமல் போனது. ராமேஸ்வர சாஸ்திரிகளின் வாக்குறுதி அளித்தபடியே ஆதித்யனுக்கு அந்த 50,000 ரூபாயும் அன்பளிப்பாக கிடைத்தது. ஆதித்யன் அந்த செக்கை பார்த்து சிரித்துக்கொண்டே, சாஸ்திரிகள் கைலாசிலிருந்து தன்னோட கடைசி நகைச்சுவையும் வெற்றிகரமாக முடிச்சிட்டார் அருண் என்றான்.